तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இதன் காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் செழிப்போடும் பண வருவாயோடும் பெருகலாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் புதன் இருமுறை பயிற்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக தங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியையும் பணவரவையும் ஏற்பட இருக்குது. டிசம்பர் 2024 மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசி வக்ர நிலையான பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. நீங்கள் என்ன தான் கடினமாக உழைச்சாலும் அதற்கேற்ற பலன் உடனடியாக கிடைக்க வாய்ப்பில்லை. நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியது இருக்கும். என்றாலும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறலாம். உங்கள் புதுமையான யோசனைகளை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக செயல்படுவாங்க. தொழில் செய்ய திட்டமிடுறவங்க உங்கள் தொழிலை தொடங்க இது சரியான நேரம்தான். ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த காலக்கெடுவில் பெரும் வெற்றியை பெறலாம். இந்த மாதம் கூட்டு தொழிலில் ஈடுபட வேணாம். மகர ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை உங்களுக்கு கிடைக்கும். காதலர்கள் தங்கள் துணையுடன் சிறந்த தருணங்களை அனுபவிக்கலாம். உங்கள் உறவில் 3ஆம் நபரின் ஆலோசனையை கேட்க வேணாம். கணவன் மனைவி மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான திருமண உறவை பெறுவாங்க. மகர ராசிக்காரங்க நிதி நிலைமை மிகவும் மேம்படா. உங்கள் நிதியை மேம்படுத்த குடும்ப நபர்கள் ஆதரவு அளிப்பாங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வியில் சாதனைகளை புரிய அதிக முயற்சி எடுக்க வேணாம். காதலர்கள் தங்கள் நேரத்தை ஒன்றாக செலவழிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தங்கள் உறவு தொடர்பான 3ஆம் தரப்பு ஆலோசனையை தவிர்க்கணும். கணவன் மனைவி மகிழ்ச்சி மற்றும் இணக்கமான திருமண வாழ்க்கை அனுபவிக்கலாம். பெரியவங்களோடான உங்கள் உறவு சிக்கலானதாக இருக்கும். எனவே நீங்கள் அவங்கள்ட்ட பொறுமையாக இருக்கணும். குழந்தைகளான உங்கள் உறவு அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக ரொம்ப அமோகமாக இருக்கும். மேலும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும்.
இது உங்கள் நிதி வளர்ச்சியை பிரதிபலிக்கும். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து நல்ல ஆதரவை பெறுவீங்க. சொத்துக்களில் முதலீடு செய்கிறதுக்கு சரியான காலக்கெடு தான் இது. இந்த மாதம் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க வேணாம் என்று அறிவுறுத்தப்படுது. அவ்வாறு செய்கிறதுனால உங்கள் பணத்தை இழக்கும் வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் பார்த்து நடந்துக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் முயற்சிக்கான அங்கீகாரம் பெற நீங்கள் பொறுமையாக இருக்கணும். என்றாலும் உழைப்பின் பலனை நீங்கள் இறுதியில் அனுபவிப்பீங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கு அலுவலக நிர்வாகத்தின் வலுவான ஆதரவை பெறுவீங்க. உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக இருப்பாங்க. உற்பத்தி தொடர்பான துறையில் பணிபுரியும் மகர ராசி அன்பர்கள் உங்களின் கடின உழைப்புக்கான கிரெடிட்டை பெறுவதற்கான அருமையான நேரம்தான். என்றாலும் உங்களின் ஊதிய உயர்வுக்கு சிறிது கால தாமதமாகும். தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியவங்க ஊதிய உயர்வு பெற பொறுமையாக காத்திருக்கணும். கல்வித்துறையில் பணிபுரியும் மகர ராசிக்காரவங்க பொறுமையாக இருக்கணும். இது உங்கள் செயல்திறனை மதிப்பிடும் நேரம்தான். இருப்பினும் அதற்கான பலன் சற்று கிடைக்க காலதாமதம் ஆகலாம். மருத்துவர்கள் நல்ல பெயரையும் புகழையும் சம்பாதிக்கும் நேரம்தான் இந்த நேரம். நீங்கள் நோயாளிக்கு சிறப்பாக சேவை செய்ய அனுகூலமான மாதம்தான். சட்ட நிபுணர்களின் முயற்சிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் நீதிமன்றத்தால் மிகவும் பாராட்டப்படும். உங்கள் வாடிக்கையாளர்கள் மூலம் நீங்கள் நல்ல வருமானம் பெறுவீங்க. சினிமா மற்றும் ஊடக வல்லுநர்கள் நன்றாக பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நிறுவனங்களில் உங்கள் நல்ல பெயரை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு ஜாக்பாட் நேரம்தான். உங்கள் பணி சிறப்பாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்க போகுதுங்க. சொந்த தொழில் நடத்த நினைக்கும் மகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கும். ஏற்கனவே தங்கள் தொழில்களை நடத்தி வர்றவங்க இந்த காலகட்டத்தில் பெரும் செழிப்பையும் வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். தற்போது எந்த ஒரு கூட்டாண்மை முயற்சிகளிலும் நுழைவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுது. தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் கிரகநிலையில் சாதகமாக இருக்குது. இந்த வாய்ப்பை இப்போதே பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏற்கனவே வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவங்க விரைவில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கூட்டு வணிக முயற்சிகளிலும் நுழைவதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதிகாலையில் தியானம் செய்வதன் மூலம் உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளலாம். பள்ளி மற்றும் கல்லூரியில் கல்வி கற்கும் மகராசி அன்பர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். கெட்ட நட்பை தவிர்க்க முயற்சி செய்யணும். பிந்தைய தர மாணவர்கள் நல்ல கல்வி வளர்ச்சியை பெறலாம். வெளிநாட்டில் படிக்க திட்டமிடும் மாணவர்களுக்கு தங்கள் எண்ணம் நிறைவேறும் வகையில் விசா கிடைக்க இது சரியான நேரம்தான். ஆய்வு மாணவர்கள் ஆய்வறிக்கையின் ஒப்புதலுக்காக பொறுமையாக காக்க வேணும். உங்கள் கடின உழைப்பிற்கான பலன் சிறிது தாமதத்துடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்கள் ஆய்வறிக்கையை முடிக்க உங்கள் பேராசிரியரிடமிருந்து அனைத்து வகையான ஆதரவையும் பெறுவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிலும் வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது டிசம்பர் மாத ராசி பலன்களில் மகர ராசி பற்றி தான் நாம் பார்த்தோம்.